வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட் எலிஃபென்ட் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி ஜிம்பாப்வே. இப்போ அவங்க வந்து அவங்களோட யானையெல்லாம் கொல்ல போகிறாங்களாம். அதை பற்றி பார்ப்போம். ஜிம்பாப்வேல பார்த்தோன்னா தோராயமாக 1,00,000க்கு மேலே யானைகள் இருக்கான். அதனால தான் இது வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா போட்ஸ்வானால தான் 1,30,000 யானைகள் இருக்கான். இப்போ அதனாலே ஜிம்பாப்வேல வந்து ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கான். ஜிம்பாப்வேல பார்த்தா கன்சர்வேக்கன்சின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே மட்டுமே இப்போ 2,000க்கு மேலே யானைகள் இருக்கான். ஸோ நார்மலாக பார்த்தோன்னா அந்த இடத்துல வெறும் 800 யானைகள் மட்டும்தான் வைக்க இடம் இருக்கான். இப்போ அதில் 2,500 இருக்கனால எப்படி ஆகுதுன்னா ஒரு யானை நிற்க வேண்டிய இடத்துல 3 யானை கிட்ட நின்றுட்டு இருக்கான். அதனால அவங்களுக்கு வந்து இது ஓவர் பாப்புலேஷன் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபுட் அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியல. அது வந்து மனுஷங்களோட வாழ்வாதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கு. இதனால வந்து இது அட்லீஸ்ட் ஒரு 50 யானையாச்சும் நாங்கள் கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் வந்து ரிலீஸ் வந்திருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அதோட ஓவர் பாப்புலேஷன் தான். இதுக்காக வந்து அவங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஒரு 200 யானையை வந்து ரீலொகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இங்கே வந்து யானையோட பாப்புலேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கான். இப்போ இந்த யானைகள் எல்லாம் கொல்ல போகிறேன்னு தெரிஞ்ச உடனே நிறைய ஆக்டிவிட்டிஸ்ட் நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து வாய்ஸஸ்லாம் ரைஸ் ஆகுது. அதை நீங்கள் கொல்லக்கூடாது. யானை தான் வந்து ஜிம்பாப்வேயோட மெயின் அட்ராக்ஷன். டூரிஸ்டர்ஸ் எல்லாமே அந்த யானையை பார்க்க தான் வராங்க. அதுதான் அவங்களோட மெயின் சோர்ஸாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் அதை கொன்னுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து வருமானம் எதுவும் வராது அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் இந்த ஜிம்பா பார்க்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா யானைகள் வந்து நிறைய இருக்குது. யானைகள் வந்து மனுஷங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்குது. யானைங்க வந்து மரத்தை அழிக்குது. யானைங்க வந்து இடத்த அழிக்குது. யானை தான் இங்கே மொத்தமாகவே இருக்குது. அதனால் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ நாங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 யானையாச்சும் நாங்கள் கொல்ல வேண்டியது இருக்கும்னு. ஐயோ என்னடா யானையை கொல்றாங்களே பாவமா இல்லையானா இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2024 இவங்க வந்து ஒரு 200 யானையை வந்து கொண்டிருக்காங்க. இதே மாதிரி ஓவர் பாப்புலேஷனால. இதுக்கு முன்னாடி 1988 இதே மாதிரி ஒரு மாஸ் கில்லிங் நடந்திருக்கு. இவங்க இப்போ இந்த யானையெல்லாம் கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யானை மீட்டை வந்து மக்களுக்கு கொடுப்பாங்களாம் சாப்பிட்றதுக்காக. அப்புறம் இந்த யானையோட டஸ்க்லாம் இருக்கும், இந்த ஐவரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் தான் பண்ணி வைக்கிறாங்களாம். இதில் என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம் பார்த்தோன்னா யானையோட தந்தம் வந்து எங்கேயுமே சேல் பண்ணக்கூடாது, இல்லீகல். அதே ரூல்ஸ் இவங்களுக்கும் இருக்கனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இத்தனை வருஷமாக அந்த யானை தந்தத்தை வெட்டி ஸ்டோர் மட்டும்தான் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களால வெளியே விற்கவும் முடியல. அதை வச்சு ஒரு காசும் வரல. அதை சும்மா கட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட சேஃபாக மட்டும்தான் வச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு தந்தத்தெல்லாம் சேவ் பண்ணி வைக்கும்போது ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தந்தத்தெல்லாம் உருவி ஒரு 250 கிலோ தந்தத்தை இல்லீகலாக சேல் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுமே மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ஓவர் பாப்புலேஷனால கொல்ல தான் படுது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோன்னா மனுஷங்கனே சொல்லலாம். மனுஷங்களோட வாழ்வாதாரம் ஏற தான் இந்த மாதிரி இடம் எல்லாமே சுருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி யானை மட்டும் இல்லை, ஏகப்பட்ட அனிமல்ஸ் வந்து கடந்த காலத்துலேருந்து கொல்லப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாக இன்னொரு பாப்புலேஷன் அதிகமாகும்போது அதை கண்டிப்பாக கொல்ல தான் செய்கிறாங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ யானையை கொல்றாங்களே பாவமாச்சு, அது யானை தான் ரொம்ப கைண்டாக இருக்கும், அதை போய் கொல்றாங்களே அப்படின்னு நம்மளால் ஒரு சைடு சப்போர்ட் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் வந்து இல்லை எங்களோட வாழ்வாதாரமே இல்லை, நாங்கள் இடமே இல்லாமல் இருக்கோம், இதை நாங்கள் கொன்னாதான் நாங்கள் வாழ முடியுன்றப்ப ஆமாம் கரெக்டு தானே, இதில் நம்ம யார் சைடு நிற்கிறதே தெரில. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யானையை நீங்கள் கொல்லக்கூடாது, இதுதான் உங்களோட டூரிஸ்ட் அட்ராக்ஷன், இதுக்கு பதில் நீங்கள் ஆல்டர்னேட் யோசிக்கலாம், இதை வந்து நீங்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு சேல் பண்ணலாம், இல்லை இந்த யானைங்களாம் இன்னொரு இடத்துல ரீலொகேஷன் பண்ணலான்னு இருக்கவே இருக்காரு நம்ம அண்ணன் ஆனந்த் அம்பானி. அவர்கிட்ட சொன்னால் அவர் வாங்கிக்க போகிறாரு. இந்த மாதிரி யாராவது முன் வந்து அதை காப்பாற்றினாதான் உண்டு. இதே மாதிரி தான் வந்தாரால முன்னாடி அருணாச்சல் பிரதேஷில் ஒரு 20 யானையை கொல்ல போகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. உடனே அந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்ட ஆனந்த் அம்பானி வந்து அதை நீங்கள் கொல்லாதீங்க, அதை நாங்கள் கொண்டு வந்து வந்தாரான்னு ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ரிசர்வே ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. அது உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது. நிறைய பெரிய வேர்ல்டு லெவலில் இருக்க பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் அங்கே போய் பார்த்துட்டு வராங்க. அதெல்லாம் அந்த யானைலாம் அங்கே போயிடுச்சுன்னா சொர்க்கம் தான். அதுக்குன்னு ஸ்விம்மிங் பூல், அதுக்கு மசாஜ், அதுக்கு எல்லா சகல வசதியும் அங்கே இருக்குது. அதில் நரேந்திர மோடி கூட அங்கே போய் நிறைய புலிக்குட்டி கூடலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாரு. லக்ஸுரியிலே நிறையா வகை இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக இருக்கும், இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் அது நம்மளோட கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும். பெரிய ஆளுங்க அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த வந்தாரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதில் ஒரு ஹால் இருக்கும். ஹாலில் வந்து நிறைய சோஃபாஸ் அந்த மாதிரிலாம் உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம். சுற்றி கண்ணாடி 10 சிங்கம் சுற்றிட்டு இருக்கும். அதில் ஒரு பாட்காஸ்ட்டே பண்ணாங்க. ஃபுல் சென்ட் வந்து இந்தியா வந்திருக்கும் போது அங்கே பாட்காஸ்ட் பண்ணாங்க. இந்த பாட்காஸ்ட் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, பின்னாடி புலி சுற்றிட்டு இருக்கும். என்னடா இது பணக்காரங்களாம் வேற லெவலில் இருக்கானுங்களேடா அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஓவர் பாப்புலேஷன்னால கொல்லப்பட்ட சில அனிமல்ஸ் பார்த்தோன்னா ஒன்று நார்த் அமெரிக்காவில் டீர். இது வந்து அதிகமாக இருக்குது, இது வந்து ரோட்டில் ஓடி வந்துடுது அப்படின்றனால அவங்களே அஃபிஷியல்ஸாக ஹண்டர்ஸ்லாம் வச்சு கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் பார்த்தோன்னா ரேபிட்ஸும் கங்காருஸும் கொண்டிருக்காங்க. அது எதுக்குன்னா ரேபிட்ஸ் பார்த்தோன்னா அவங்களோட கிராப்ஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரேபிட்ஸ் பார்த்தோன்னா டக்குன்னு குட்டி போட்டுரும். ஸோ அது பாப்புலேஷன் அதிகமானனால அதை கொண்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கங்காருஸ், இது வந்து
எந்த அனிமலில் சேர்க்கறனே தெரியாது. பாவமாக இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா மனுஷங்க கிட்ட பாக்ஸிங் போடுற மாதிரிலாம் இருக்கும். அது வந்து ரோட்டில் வந்தனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் பண்ணுறனால கவர்மெண்ட் சைட்லேருந்தே இந்த 2 அனிமல்ஸை கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஊர்லலாம் பார்த்தோன்னா பீஜியன்ஸே கொண்டிருக்காங்க. ஸோ அது வந்து மனுஷங்களுக்கு டிசீஸ்லாம் கொண்டு வருதுன்றனால அதுவுமே ஒரு மாஸ் கில்லிங்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் சைட்லலாம் கூட இன்னும் இந்த மாதிரி கில்லிங்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பன்னி, இந்த காட்டு பன்னியெல்லாம் வந்து ஊர் மக்கள் பார்த்தாலே குத்து கொன்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி கில்லிங்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்மளோட வாழ்க்கை சக்கரமே அப்படி தான் டிசைன் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு புல்லை பார்க்குறோன்னா அந்த புல் பார்க்க நமக்கு பாவமாக இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு மான் சாப்பிடும். இப்போ இந்த மான் மேல் தப்பு சொல்லுவோமா இல்லை இந்த புல்லு மேலே தப்பு சொல்லுவோமான்னு தெரியாது. ஏன்னா இப்போ இந்த மான் அழிஞ்சிட்டா புல்லுங்கெல்லாம் நிறைய ஆகிடும். இப்போ புல்லுங்கெல்லாம் அழிஞ்சிட்டா இந்த மான்கள் நிறைய இருந்து சாப்பிட இது எல்லாமே இறந்துடும். இப்படி தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிரியேச்சர்ஸ்க்குமே லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ ரெண்டோட ஈக்குவலுமே கரெக்டாக இருந்தால் தான் உலகம் இயங்கும். ஒரு இது கம்மியானா கூட ஓவர் பாப்புலேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளா மாஸ் கில்லிங் அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்.